மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இன்று ஒரே கட்டமாக தேர்தலானது காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. பல்வேறு முக்கிய அரசியல் தலைவர்களும் பிரபலங்களும் வாக்களித்து வருகிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். தேர்தல் ஆணையம் 100% வாக்குப்பதிவை எட்ட என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறது, மேலும் தகவல்களை வழங்க இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். ஓவர் டு யூ. சென்னை தலைமைச் செயலகத்திலே 4 கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டு கட்டுப்பாட்டு அறைகளிலிருந்து ஒவ்வொரு வாக்குப்பதிவு மையத்திலும் என்ன நடைபெறுகின்றது என்கின்ற அந்த நிலையெல்லாம் கவனித்து வருகின்றார்கள். இது மட்டுமல்லாமல் பறக்கும் படை உள்ளிட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடியவர்களும் கூட தங்களுடைய பணியை ஆற்றி வருகின்றார்கள். முக்கிய தலைவர்கள் வருகை தந்து வாக்களிக்க தொடங்கி இருக்கின்றார்கள். சேலம் சிலுவம்பாளையத்திலே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளருமாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாக்களித்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்திலே தமிழக முதலமைச்சர் குடும்பத்தோடு வருகை தந்து சென்னையிலே வாக்களிக்க இருக்கின்றார். எனவே அடுத்தடுத்து முக்கிய தலைவர்கள் வாக்களித்து வரக்கூடிய நிலையில் ஒரு சில இடங்களில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் சில தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டாலும் கூட அவையும் உடனுக்குடன் சரி செய்யப்படுகின்றது. சென்னையை பொறுத்தவரை எந்த ஒரு இடத்திலும் இந்த வாக்குப்பதிவு நிறுத்தம் என்றோ அல்லது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக முகவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் எழுந்திருக்கின்றன என்ற ஒரு தகவலையோ பார்க்க முடியவில்லை. அமைதியாக தமிழகத்திலே கடந்த ஏறக்குறைய 1 மணி நேரமாக வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சென்னை கொளத்தூர் உட்பட அனைத்து சட்டப்பேரவை தொகுதியிலும் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சென்னையை பொறுத்தவரை கொளத்தூர் தொகுதி எவ்வாறு இருக்கும் என்பது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. முதலமைச்சர் போட்டியிடுகின்றார். அதற்கு அருகில் இருக்கக்கூடிய பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் ஒன்றாக இருக்கின்றது. அதேபோன்று வில்லிவாக்கம் தொகுதியிலும் நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். மயிலாப்பூர் உள்ளிட்ட தொகுதிகளில் எல்லாம் அதிமுக கூட்டணி கட்சிகளும் போட்டியிடுகின்றார்கள். இந்த நிலையில்தான் இன்று நடைபெறக்கூடிய இந்த சட்டப்பேரவை தேர்தல் முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.